ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நண்டு குழம்பு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வருஷமாக நான் நண்டு குழம்பு இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அந்த டிப்ஸும் நான் நடுவில் சொல்லிகிட்ருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நண்டை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், டான்டடாய் நண்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முழுசாக போடுறதுனா கூட போட்டுக்கலாம். நான் இது வந்து ஒரு 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன். அடுத்தது என்னென்ன வேணும்னு சொல்லிவிட்டு அப்படியே பாருங்கள். நண்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் வேணும். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் 2 கலந்து எடுத்திருக்கேன். தக்காளி வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம புளி ஊற்ற போகிறதில்ல. சில பேர் புளி ஊற்றுவாங்க, முருங்கைக்காய் அவரைக்காய் அதெல்லாம் போடுவாங்க. நான் வந்து புளி ஊற்ற மாட்டேன். நான் வந்து எப்போ எப்படி செய்வேனோ அந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் வேணும்னா புளி ஊற்றிக்கங்க. காய்கறி முருங்கைக்காய் இல்லைன்னா அவரைக்காய் போட்டு செய்யுங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். அடுத்தது வந்து இது வந்து குழம்பு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்து அரைச்சது. அடுத்தது வந்து மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணும். இதில் வந்து நல்லெண்ணெய் நம்ம வந்து ரொம்பலாம் தாளிக்க போகிறதில்ல, சும்மா கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தால் போதும். நண்டு சூடுங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வயிற்று வலி வராது. தாளிக்கவும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணணும். குழம்பு வச்சு முடித்தோடனே மேலே வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன், அது போதும். அடுத்து வந்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். தேங்காய் வேணும், பூண்டு, இஞ்சி, மிளகு, சோம்பு. மிளகு போடுறதால காரம் பார்த்துக்கிட்டு நீங்கள் மிளகாத்தூள் போடுங்க. இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த காய்கறியெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வைக்கணும். இது எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இனிமேட்டுக்கு தாளிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். ஈஸியான குழம்பு தான் இது. பாருங்கள், மிக்சியில் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கிறதுனால சில்லுன்னு இருக்கும். அதனால் எப்போவுமே சுடு தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும், சட்னி அரைச்சாலும் சரி. இப்போ வந்து சோம்பு, இஞ்சி, பூண்டு, அடுத்தது மிளகு, இது எல்லாத்தையுமே சுடு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சமையலுக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து பக்கத்தில் வச்சாச்சு. தேங்காயும் அரைச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பில் வந்து பாத்திரத்தை வச்சுருவோம். வச்சுட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அடுப்பும் பற்ற வச்சாச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். வந்து சோம்பு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு. ஆக்சுவலி நண்டு குழம்பு தாளிக்கணும்லாம் அவசியம் கிடையாது, நீங்கள் டைரெக்டாகவே எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது தக்காளி. இதுவுமே வதங்கணும்லாம் இல்லை, இப்படி வரிசையாக சேர்த்துட்டு ஒன்றா வதக்கிக்கலாம். நண்டு வேகும்போதே எல்லாமே சேர்ந்து வெந்துடும். வெங்காயம் தக்காளி போட்டாச்சு. நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நண்டோடு சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு. நண்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சட்டுன்னு வெந்துடும். வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டு மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ், அவ்வளோதான். ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து நண்டு குழம்பு வச்சு முடிச்சிடலாம். நீங்கள் தக்காளி கம்மி பண்ணிங்கனாக்கா புளி கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஆனால் நண்டு சூடுங்கிறதுனால நான் புளியெல்லாம் ஊற்றுறதில்ல, தக்காளியே நிறையா போட்டுறது. நான் வந்து தேங்காய் அரைச்சிட்டு அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதையே ஊற்றுறேன். இதிலே வந்து குழம்பு வந்து வேகட்டும். மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இல்லை, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
நண்டு வந்து நல்லா வெந்துருச்சு. நண்டு வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அது வெந்துருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்ம போடும்போது இந்த கலரை விட இந்த கால்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் கலராக மாறிடுச்சு பாருங்கள். நீங்கள் அப்படின்னா ஒன்று பார்க்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் ஆனாலே போதும், உங்களுக்கு வந்து நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதே மெத்தட் தான், சேம் மெத்தட் தான். தேங்காய் ஊற்றிட்டு அப்படியே நல்லா பெரட்டி எடுத்துட்டிங்கனாக்கா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும். அதையே நீங்கள் ட்ரையாகவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் கிரேவி தான் வைக்க போகிறேன், அதனால நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறேன். ஃப்ரை பண்ணுறது அப்படின்னா அந்த தொக்கு மாதிரி வைக்கிறதுனா தண்ணி ஊற்ற வேண்டாம். இல்லைதான் எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. எப்போவுமே நண்டு குழம்புக்கு வந்து கொஞ்சம் மிளகு காரம் தூக்கலாக இருக்கணும், மிளகாத்தூள் வந்து கம்மியாக போடணும். ஃபைவ் மினிட்ஸ் வேகட்டும். திருப்பி மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபுல் சிம்மில் வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது தேங்காய் போட்டதுனால பொங்கி அடுப்பை சுற்றி கொட்டிடும். அதனால் மூடி போட்டு வச்சிங்கன்னா ஃபுல் சிம்மில் வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா ஓப்பன் பண்ணி அப்படியே வைங்க, உங்கள் இஷ்டம்தான். நான் வந்து மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு சிம்மில் வைக்கிறேன். இப்படி சிம்மிலேயே 5 மினிட்ஸ் வச்சுட்டேன், அவ்வளோதான். அதனால் நண்டு குழம்பு ரெடியாகிவிட்டது. உங்களுக்கு திக்காக வேணான்னு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு ஊற்றி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நண்டோட பெசரிக்கிட்டு இருக்கும், எடுக்க கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் திக்காக வேணால் வச்சுக்கலாம், இல்லை இதே மசாலாவை போட்டு ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இவ்வளோட நண்டு குழம்பு ரெடி. கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. அதோட நல்லெண்ணெய், நண்டு ஹீட்டுங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு, அவ்வளோதான். வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நண்டு குழம்பு வச்சாச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஹாப்பி குக்கிங்.